கல்லைமான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும் உள்ள தாகம் உந்தன் மீது கொண்ட போது எனக்கு வேறென்ன வேண்டும் மான்கள் நீரோடை தேடும் எந்த இதயம் இறைவனை நாடும். காலம் தோன்றா பொழுது
சமூகம் அருள் நிறை சமூகம் அது அன்பிலே வாழ்கின்ற புது சமூகம் இறை சமூகம் அருள் நிறை சமூகம் அது அன்பிலே வாழ்கின்ற புது சமூகம் உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள் நாம் தானே உயிருள்ள இறைவனின் ஆலயங்கள் நாம் தானே ஆண்டவரில் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் அன்பர்களே ஆண்டவரில் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் அன்பர்களே அழைக்குது ஆலய மணியோசை அழைக்குது ஆலய மணியோசை ஆண்டவர் இல்லத்தில் கூடிடவே ஆண்டவர் இல்லத்தில் கூடிடவே அன்பின் வழியிலே அருளின் நிறைவிலே அனைவரும் வாழ்ந்திட சென்றிடுவோம். மக்கள் அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். திருப்பாடல்கள் 46 இறைவசனம் 2. திருப்பலி முன்னுரை. இறைவனையே முழுமையாய் நேசிக்கவும் இறைவனுக்காக சிலுவையை சுமக்கவும் அழைப்பு விடுக்கிறது இன்றைய ஞாயிறு திருப்பலி. இயேசுவின் சீடர்களுக்கு மட்டும் சிலுவைகள் சுமத்த அறிவுறுத்தப்படவில்லை. இவ்வுலக வாழ்வில் அனைவருக்கும் தான் இறைவாக்கினர்களை இயேசுவின் சாயலாய் உணர்ந்து அவர்களுக்கு ஒரு கிண்ணம் நீர் தருவோர் கைமாறு பெறாமல் போகார் என்கிறார் இயேசு. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலிசாவுக்கு சூனேம் பெண்ணின் பணிவிடையையும் அதற்கு அப்பன் பெற்ற கைமாறும் பற்றி அரசர்கள் 2ஆம் நூல் எடுத்துரைக்கிறது. இறை அடியார் என உணர்ந்து எலிசாவுக்கு உணவும் ஓய்வெடுக்க அறையும் ஏற்பாடு செய்து தன் உடல் உழைப்பை உள்ளன்போடு செய்தாள். அவளுக்கு பேறு பெற்ற மக்கள் செல்வத்தை இறைவன் பரிசளிக்கிறார். இதுவே இறைவனின் அன்பு. இன்றைய நற்செய்தியிலும் இறை இயேசுவின் சீடர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மரியாதையும் அதற்கான பங்களிப்பையும் பற்றி மத்தேயு நற்செய்தி எடுத்துரைக்கின்றது. அனைத்தையும் விட இறைவனுக்கு முதலிடம் தருவதை நாம் முதற்கண் கொள்ள வேண்டும். இறைவனையே அதிகமாய் அன்பு செய்ய வேண்டும். அன்பின் பாதையில் சிலுவைகள் எதிர்படவே செய்யும். சத்தமின்றி சிலுவையை சுமந்து இறைப்பதம் முத்தி செய்வோம். இறைப்பணி செய்வதே முதன்மையாக கொண்டவர்களை மதிப்போம். நேர்மையை நமக்குள் சுமப்போம். சமூகத்தில் வெளிப்படுத்துவோம். இறைவனின் பணியை செயல்படுத்துவதில் இணைந்து கொள்வோம். இப்பலியில் இணைவோம். இத்தெய்வீக திருப்பலியில் உடல் சுகம் வேண்டி மன்றாடுகின்ற திருவாளர் ஜான்சன், திருப்பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்ற மரிய ஜெனிஃபர் குடும்பத்தினருக்காகவும், குழந்தை மரிய அல்ஃபிலா உடல் நலத்திற்காகவும், கொரோனா நோய் தொற்றினால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற எல்லாருடைய உடல் நலத்திற்காகவும், தமிழ் நம்பி சஞ்சீவி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், மகனின் உடல் நலத்திற்காகவும், அரசு வேலை கிடைக்க வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் ஆண்டவருக்குள் நித்தலை பார்தலை அடைந்திருக்கின்ற எரிவரி ஜோசப், மதிகினி சின்னையா, மேரி ஆகனல், MC ஆண்டனி, MC ஆண்ட்ரூஸ், MC வின்சென்ட், லில்லி தெரேசா, டோமினிக், ரீட்டா மனோகரன், 9ஆம் நாள் நினைவு கூறப்படுகின்ற தம்பன் இவர்களுடைய ஆண்மையிலை பார்தலுக்காகவும், கொரோனா நோய் தொற்று நிமித்தமாய் இறைவனடி சேர்ந்த ஆத்துமாக்களுக்காகவும் இன்று திருப்பலியிலே செபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்கினியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் ஞாயிறு திருவழிபாட்டு கொண்டாட்டத்திற்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய ஞாயிறு இறைவார்த்தை வழிபாடு நம்முடைய இந்திய கலாச்சாரத்தின், அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தின் அடிநாதமாய் விளங்கும் விருந்தோம்பலை குறித்து தியானிக்க இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. 2 அரசர்கள் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் எலிசா இறைவாக்கினருக்கு தங்களின் விருந்தோம்பல் மூலமாய் அவரை பெரிதும் உபசரித்த சுனோமு என்று குறிப்பிடப்படுகின்ற நகரைச் சேர்ந்த தம்பதியினருக்கு இறைவாக்கினர் வழியாய் கடவுள் பெரும் ஆசிரை வழங்கி இந்த குடும்பத்தை தழைத்தோங்கச் செய்தார். இப்படிப்பட்ட ஒரு பகுதியை தொடக்க நூல் புத்தகத்தில் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வாக்களிக்கப்படுகின்ற அந்த வைபவத்திலும் வாசிக்கிறோம். இதை சற்று ஆழப்படுத்தும் வண்ணமாய் இன்றைய நற்செய்தியில் இயேசுவும் ஏற்றுக்கொள்ளப்படுதல் குறித்து பேசுகின்ற பொழுது இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுபவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் என்று குறிப்பிடுகின்றார். இந்த 2 சிந்தனைகளும் நம்முடைய தமிழ் பண்பாட்டின் கலாச்சாரத்தின் மிக முக்கிய திருநிகழ்வாய் இருக்கின்ற விருந்தோம்பலை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய, அதையே நமது நற்செய்தியாகவும் நம்முடைய தொழுகையாகவும் மாற்றிக்கொள்ள இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கான அழைப்பை கொடுக்கிறது. இந்த அழைப்பை நாம் செயல்பாட்டிற்கு இட்டு செல்லுகிறோம் என்று சொன்னால், நாம் கடவுளோடு வாழுகின்றவர்களாய், அவரோடு இணைந்திருக்கின்றவர்களாய் இருப்போம் என்பதை இன்றைய 2ஆம் வாசகத்தின் வழியாய் புனித பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தின் மூலம் நமக்கு அறிவுறுத்துகிறார். இன்றைய திருவழிபாடு கொடுக்கின்ற இந்த இறைச்சிந்தனையை நெஞ்சில் தாங்கியவர்களாய் இந்த தெய்வீக திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக.
படுத்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் அரிய தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரை வீரன் மீது இறங்குவி. உலகின் பாவம் போக்குபவரை எங்கள் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, ஈரம் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ, ஆ, ஆமென். ஆ, ஆ, ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையான பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 8-11 முடிய மற்றும் 14-16 முடிய. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கிருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்து விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல் தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒரு நாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க
அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீர் அவர்களது ஆற்றலின் மேன்மை, உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலரின் தூயவருக்கு உரியவர். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இருந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 3-4 முடிய மற்றும் 8-11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழ செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இருந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழி மரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 40 37 42 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறைவசனங்கள் 37 42 முடிய. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்ளுபவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். என்னை ஏற்றுக்கொள்ளுபவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுபவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுபவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுபவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 11 அதிகாரம் 41 இறைவசனம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆசிய கண்டத்தில், அதிலும் குறிப்பாக இந்தியாவிலும் இலங்கையிலும் பயணங்கள் மேற்கொள்ளும் அயல் நாட்டவர்களுக்கு நாம் வழங்கும் வரவேற்பினால் அவர்கள் பிரமித்து போவதை நாம் கண்டிருக்கின்றோம். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் கூட அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை நாம் கொடுத்திருக்கலாம், அல்லது அப்படிப்பட்ட வரவேற்பு அயல் நாட்டவருக்கு ஏதாவது ஒரு நிகழ்வில் கொடுக்கப்பட்டிருப்பதை கூட நாம் சமூக ஊடகங்கள் வழியாக கண்டிருப்போம். நமது வரவேற்பையும் விருந்தோம்பலையும் பற்றி அவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பிய பிறகும் பேசிக்கொண்டிருப்பதை நாம் அறிவோம். நம்முடைய கலாச்சாரத்தின் உயிர் நாடியாக விளங்கும் விருந்தோம்பல் பண்பு அண்மைய ஆண்டுகளில் தேய்ந்து மறைந்து வருவது மனதை சற்று பாரமாக அழுத்துகிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களாக கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி, அழையாத ஒரு விருந்தினராக வந்து உலகின் எல்லா நாடுகளிலும் நகரங்களிலும் தங்கிவிட்டதால் நம்முடைய விருந்தோம்பல் பண்பு காயப்பட்டிருப்பதை நாம் உணர்கிறோம். இந்த சூழலில் விருந்தோம்பலை குறித்து சிந்திக்க இன்றைய ஞாயிறு வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. ஒருவேளை இன்றைய முதல் வாசகத்தையும் இன்றைய நற்செய்தி வாசகத்தையும் கூட நாம் கருத்தில் ஏற்றுக்கொண்டு நாம் இறைவாக்கினர்களை குறித்து தியானிக்கலாமே என்கின்ற எண்ணம் கூட எழலாம். அல்லது யார் இந்த இறைவாக்கினர்கள், இந்த இறைவாக்கினர்களுடைய பணி எதுவாக இருந்தது, இன்றைய இறைவாக்கினர்கள் யார் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்கலாமே என்கின்ற எண்ணம் நம்மில் எழலாம்.
ஆனால் நான் முன்பு குறிப்பிட்டது போல நம்முடைய கலாச்சாரத்தின், பண்பாட்டின், தமிழ் வாழ்வியல் முறையின் உயிர் நாடியாய் விளங்கிய இந்த விருந்தோம்பல் பண்பு இப்பொழுதெல்லாம் குறைந்தும் மறைந்தும் வருவது மனதை பாரமாக அழுத்துவதால் இன்றைய சிந்தனையை விருந்தோம்பல் குறித்து சிந்திக்கலாம் என நினைக்கின்றேன். நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் விருந்தினருக்கு உயர்ந்த மரியாதை வழங்கப்பட்டும் வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய இந்தியாவினுடைய மிக முக்கிய கொண்டாட்டமான ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தின விழாவாக இருக்கட்டும், அல்லது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கொண்டாடுகின்ற நம்முடைய நாட்டின் விடுதலை தின விழாவாக இருக்கட்டும், இந்த 2 நாள்களிலுமே நம்முடைய இந்திய முதன்மை குடிமகர் அல்லது பிரதமருடைய அழைப்பை ஏற்று வெளிநாட்டு மக்கள் பிரதிநிதி தலைவரோ அல்லது ஜனாதிபதியோ இந்த நிகழ்வுக்கு வருவதையும் அவருக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படுவதையும் அதன் பிறகு அவர்களுக்கு பிரத்யேக விருந்தோம்பல் கொடுக்கப்படுவதையும் நாம் பல முறை கண்டிருக்கின்றோம். அப்படி அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விருந்தோம்பல் மிகவும் விமரிசையாக இருக்கும். இவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் இதை குறித்து பல வாரங்கள், ஏன் பல மாதங்கள் கூட பேசுவார்கள். எனக்கும் கூட அப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. என்னுடைய முதல் பங்கான செண்டிவாக்கத்தில் நான் பங்கு தந்தையாக, அதிபராக, பள்ளி நிர்வாகத்தினுடைய முதன்மை பொறுப்பாளராக பணியாற்றிய காலத்தில் அந்த கல்வி நிறுவனத்திற்கு உதவி செய்த கோமோ ஃபவுண்டேஷன், கோமோ மொனாக்கோ நாட்டினுடைய ஒரு குழுவினர் நமக்கு உதவி செய்கின்றார்கள். இன்றளவும் சென்னை உயர்மறை மாவட்டத்தினுடைய சில பள்ளிகளுக்கும், செங்கற்பட்டு மறை மாவட்டத்தினுடைய சில பள்ளிகளுக்கும் இன்றளவும் அவர்கள் நம்முடைய ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கு உதவி செய்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு முறையும் நம்முடைய இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ளுகின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக அவர்களுடைய உதவியோடு நாம் முன்னெடுத்திருக்கின்ற கல்வி நிறுவனங்களுக்கு அவர்கள் வருகை தருகின்ற பொழுது நாம் கொடுக்கின்ற விருந்தோம்பல் அவர்களை மெய்சிலிர்க்க வைக்கும். அவர்களுக்கான வரவேற்பு அவர்களை பிரமிக்க வைக்கும். அவர்கள் இதை குறித்து பல நாட்கள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய ஊருக்கு சென்ற பிறகும் கூட அவர்களுடைய நாட்டிலே அல்லது அவர்களோடு பணி தொடர்பில் இருக்கின்றவர்களோடு அந்த புகைப்படங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வார்கள். எங்களுக்கு இப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது, எங்களுக்கு இப்படி உபசரிப்பு கொடுக்கப்பட்டது, எங்களுக்கு இப்படி உணவளித்தார்கள், எங்களை இத்தனை 100 பேர் சேர்ந்து வரவேற்றார்கள், எங்களுக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது, இன்னிசை முழங்க நாங்கள் வரவேற்கப்பட்டோம், மங்கள ஆரத்தி எங்களுக்கு எடுக்கப்பட்டது என்றெல்லாம் அவர்கள் நிறைய நம்முடைய விருந்தோம்பலை குறித்து பேசுவதை என்னுடைய கலப்பணியினுடைய முதல் கட்டத்தில் கூட நான் பெற்றிருக்கிறேன். ஏன், ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய ஸ்பான்சர் மதர் அவர்களை சந்திக்க நான் மால்டாவிற்கு சென்றிருந்த பொழுது மால்டாவினுடைய பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுது அவர்களை சந்தித்து நம்முடைய தமிழக பாரம்பரிய முறைப்படி அவர்களுக்கு ஒரு பொன்னாடையும் சந்தன மாலையும் நாம் அணிவித்தேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த திருநிகழ்வு முடிகின்ற வரை, அந்த நிகழ்வுக்கு வந்தவர்கள் எல்லாம் உபசரித்து அனுப்பப்படுகின்ற வரை அந்த பிரதமர் தாயார் அவர்கள் நான் அணிவித்த அந்த பொன்னாடையையும் சந்தன மாலையையும் அவர்கள் கழட்டவில்லை. அதன் பிறகு எனக்கான செய்தி கொடுக்கப்பட்டது. இந்த வரவேற்பை குறித்து அவர்களுடைய நாட்டினுடைய மிக முக்கிய பத்திரிகையில் அதை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். அதன் பிறகு என்னுடைய உபகாரி தாயார் வழியாக அவர்களுடைய தேசத்தினுடைய அரசாங்கத்தின் புகைப்பட சேகரிப்பு அந்த பகுதியில் அவருக்கு நான் அளித்த அந்த உபசரிப்பு படமும் இன்றளவும் அவர்கள் பத்திரமாக வைத்திருக்கின்றார்கள்.
அதை நானும் கூட அவர்களுடைய அந்த வெப்சைட்டில் சென்று பார்த்தேன். அன்புக்குரியவர்களே, இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், நம்முடைய விருந்தோம்பல்கள் இப்படி பெரிதும் பாராட்டப்படுகிறது, பெரிதாக பேசப்படுகிறது, அது அவர்களுக்கு பெருத்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதையெல்லாம் நம்முடைய விருந்தோம்பல் நமக்கு தருகின்ற செய்தியாக இருக்கிறது. நம்முடைய வான்புகழ் வள்ளுவர் கூட திருக்குறளில் இப்படித்தான் சொல்லுவார்: செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு என்று குறிப்பிடுவார். அப்படி என்றால், நாள் முழுவதும் விருந்தினரை உபசரித்து வழி அனுப்பி அடுத்த விருந்தினரை எதிர்பார்த்து காத்திருப்போர் வானவர் மத்தியில் நல்ல விருந்தினர் ஆவார் என்பதுதான் மேற்குறிப்பிட்ட திருக்குறளுடைய பொருளாக கொள்ளப்படுகிறது. வந்திருக்கும் விருந்தினர் வானவராவதும், விருந்தினரை வரவேற்று உபசரிப்பவர்கள் வானவர் நடுவே விருந்தினராவதும் விருந்தோம்பலின் அழகான விளைவுகள் என்பதை இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி வாசகமும் நமக்கு எடுத்து எம்புகிறது. இன்றைய முதல் வாசகம் 2 அரசர்கள் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் சூனேம் என்ற நகரைச் சேர்ந்த ஒரு பணக்கார பெண் ஒருவர் இறைவாக்கினர் எலிசாவை வரவேற்று, இன்முகத்தோடு வரவேற்று உபசரித்ததை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாய் விவரிக்கிறது. உணவு படைப்பதோடு துவங்கும் இந்த உபசரிப்பு இறைவாக்கினர் வந்து தங்குவதற்கு உறைவிடம் உருவாக்கி தரும் முயற்சியாக வளர்கிறது. அதுவும் சூனேம் நகர பெண்மணி இறைவாக்கினருக்கென தன் வீட்டின் மேல் தளத்தில் புதிதாக அறை ஒன்றை கட்டி அதை அவருக்கென ஒதுக்கி வைப்பதை இன்றைய முதல் வாசகம் விவரிக்கிறது. அப்பெண் மாடியில் அறை கட்டி அதில் இறைவாக்கினரை தங்க வைத்ததை குறித்து விவிலிய பேராசிரியர் அருள்பணி முனைவர் இயேசு கருணா அவர்கள் இப்படியாக சொல்லுகின்றார்: மாடி அறை நிறைவான தனிமையை நமக்கு தருகிறது. உண்மைதான், நமக்கு மாடி வீடுகள் இருந்தால் அல்லது நாம் மாடி வீடு மேல் இருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலுமே நாம் அப்படி உணர முடியும். ஒரு நிறைவான தனிமை. ஐ வாண்ட் சம் ரிலாக்ஸேஷன், I want to feel, that I feel okay என்பதை இந்த மாடி அறைகள் நமக்கு கொடுக்கின்றன. காரணம், தெருவில் போவோர் வருவோர் மாடி அறைகளை தட்டுவதில்லை, கீழறைகளை தட்டுவார்கள், மாடி அறைகளை தட்டுவதில்லை. மாடி அறையில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தொல்லை இருக்காது. மாடி வீடு நம்மை மேலே உயர்த்தி வைப்பதால் நாம் எல்லாரையும் விட பெரியவர் என்கின்ற ஒரு பெருமித உணர்வையும் கூட அது நமக்கு தருகிறது. நம்மை கடவுளுக்கும் நெருக்கமாக்குகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் முக்கியமாக மாடி அறைக்கான வழிகள் பல வீடுகளில் உள்ளேயே இருப்பதால் மாடி அறைக்கான உரிமை வீட்டு உரிமையாளருக்கும் மிக நெருக்கமானவர்களுக்கும் தவிர வேறு யாருக்கும் வழங்கப்படுவதில்லை. இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது சூனேம் நகரத்து பெண் தன்னிடமிருந்த மிக சிறந்ததை இறைவாக்கினர் எலிசாவுக்கு கொடுக்கின்றார் என்பதை உணர்கிறோம். இத்தகைய விருந்தோம்பலால் உள்ளம் நிறைவடைந்த இறைவாக்கினர் எலிசாவும் குழந்தை வேறு என்று தவித்த சூனேம் நகர பெண்ணுக்கு குழந்தை வரம் கொடுக்கும் ஆசீரோடு இன்றைய முதல் வாசகம் நிறைவு பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, விருந்தோம்பல் நிகழும்போது அதனை தருவோரும் பெறுவோரும் ஆசீர்வாதங்களால் நிறைவர் என்பதை இவ்வாசகத்தின் வழியே நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். தொடக்க நூல் புத்தகத்தில் நாம் இத்தகைய ஒரு பகுதியை வாசிக்கின்றோம். தொடக்க நூல் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு மகன் வாக்களிக்க பெறல் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு பகுதியை நாம் வாசிக்கின்றோம். அது எதுவாக இருக்கிறது? ஆபிரகாம் மம்ரே என்கின்ற இடத்தில் தேவதாரு மரங்களுக்கு அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அங்கே கடவுள் அவருக்கு தோன்றுகின்றார். அவருடைய கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் அவர் கண்களை உயர்த்தி பார்க்கின்றார். 3 மனிதர்கள்
தம் அருகில் நிற்பதை கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டுவிட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கைகளை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். அன்புக்குரியவர்களை நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம். அதன் பிறகு ஆபிரகாம் அவர்களுக்கு விருந்து படைக்கின்றார். அவர்கள் மனநிறைவு கொள்ளுகின்றார்கள். அதன் பிறகு அந்த விருந்தோம்பலில் மனநிறைவு பெற்றவர்கள் கேட்கின்றார்கள், உன் மனைவி சாரா எங்கே என்று சொல்லி. அவர் கூடாரத்திற்குள் இருக்கிறார் என்று பதில் சொல்லுகின்றார். அதன் பிறகு அந்த கடவுளுடைய மனிதர்கள், ஆண்டவருடைய பிரதிநிதியாயிருந்தவர்கள், அவர்கள் வழியாய் சொல்லுகின்றார். ஆண்டவர் தாமே சொல்லுகின்றார், நான் இனவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான். அன்புக்குரியவர்களே, எப்பொழுது முன்பின் தெரியாத, அறிமுகமாகாத ஒருவருக்கு விருந்தோம்பல் முன்னெடுக்கப்படுகிறதோ, விவிலியத்தினுடைய பின்னணியில் அவர்களுக்கான இறைவாக்கினருடைய கைமாறு கடவுளால் கொடுக்கப்படுகிறது என்பதையும் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் விருந்தோம்பல் மூலமாய் கடவுளையும் கடவுளுடைய மனிதர்களையும் திருப்திப்படுத்தினார், உபசரித்தார். அது அவர்களுக்கு பெருத்த மகிழ்ச்சியை தந்தது. எனவே அவர்கள் தங்களுடைய கைமாறிலிருந்து ஆபிரகாமுக்கும் சாராவுக்குமான ஆசிரை வழங்குகின்றார்கள். கருவுற இயலாதவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், முதிர்ந்த வயதுடையவர்கள் என்று எண்ணப்பட்டவர்களுக்கு கடவுள் அவர்கள் செய்த விருந்தோம்பலின் நிமித்தமாய் பிள்ளை செல்வத்தை கொடுத்து வழித்தோன்றலை உருவாக்கி அவன் வழியாய் ஒரு மாபெரும் இனத்தை கடவுள் உருவாக்குகின்றார். இந்த மாபெரும் இஸ்ரேல் என்கின்ற, யூதர்கள் என்கின்ற ஒரு படை, ஒரு பெரும் திரள், எண்ணிக்கையில் அடங்கா மக்கள் கூட்டம் எதன் நிமித்தமாய் உருவாகுகிறது? அவர்கள் செய்த விருந்தோம்பலின் நிமித்தமாய். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த விருந்தோம்பல் கடவுளுக்கும் பிடித்தமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. இதை குறித்து தான் இன்றைய இரண்டாவது பகுதியிலும் இன்றைய நற்செய்தியிலும் நாம் வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், ஒருவரை ஏற்றுக்கொள்ளுபவர், அதாவது வரவேற்று உபசரிப்பவர் தகுந்த பலனை பெறுவார் என்பதை இயேசு உறுதிமொழியாக வழங்குவதை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்கள், இன்றைய நற்செய்தியினுடைய பின்புலத்தை சற்று நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். இன்று நமக்கு வழங்கப்பட்ட நற்செய்தி மத்தேயு நற்செய்தியினுடைய 10ஆம் பிரிவின் இறுதி பகுதி. இயேசு திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து பணியாற்றிய அனுப்பிய போது அவர்களுக்கு வழங்கிய அறிவுரைகள் இப்பிரிவில் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளன. நோய்களை குணமாக்கவும், இறந்தோரை உயிர் பெற்றச் செய்யவும், பேய்களை ஓட்டவும். இன்னைக்கு நம்ம சொல்றோம்ல 108 அந்த பகுதி தான் மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். இடையில இருக்கிற அந்த 2 புள்ளி எடுங்க. 108. இந்த 108ஓட வேலை எதுவா இருக்குது? அவசர உதவிக்கு உடனடியாக பிணியாளர்கள் அழைத்து சென்று மருத்துவமனையில் அவர்களை சேர்த்து மருத்துவ உதவிகள் செய்து மீண்டும் அவர்களை புதுவாழ்வடைய செய்வது. இயேசு அதைத்தான் சொல்லுகின்றார், சீடர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றார். நோய்களை குணமாக்கவும், இறந்தோரை உயிர் பெற்றெழச் செய்வோம், பேய்களை ஓட்டவும் அதிகாரங்களை வழங்கும் சக்தி மிகுந்த சொற்களுடன் இயேசுவின் அறிவுரை ஆரம்பமாகிறது. இதைத் தொடர்ந்து தம் சீடர்கள் சந்திக்க போகும் ஆபத்துக்களை குறித்து இயேசு வழங்கும் எச்சரிக்கைகள் இப்பிரிவின் அடுத்த பகுதியாக அமைந்துள்ளது. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 16 32 முடிவுள்ள பகுதிகளில் இந்த எச்சரிக்கையின் ஒரு பகுதியை நாம் சென்ற ஞாயிறு நற்செய்தியாக கேட்டோம். சீடர்கள் சந்திக்கவிருக்கும் ஆபத்துக்களை மூடி மறைக்காமல் தெளிவாக கூறிய இயேசு இப்பிரிவின் இறுதி பகுதியில் இன்னும் சில சவால்களை சீடர் முன் வைக்கின்றார். அதுவே இன்றைய நற்செய்தியினுடைய ஆரம்ப வரிகளாக உழைக்கின்றது. வாசிக்க கேட்டோம், தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். You don't deserve and you cannot be my disciple. You have no share with me. சில தினங்களுக்கு முன்பு நாம் வாசித்தோம், இயேசு எப்படியா சொல்லுகின்றார், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது என நான் கடவுள் முன்னிலையில் மறுதளிப்பேன்.
அப்ப இயேசு அழகாய் சொல்லுகின்றார், நீங்கள் எனக்குடையவராய் எனக்கேற்றவராய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது தகுதி உடையவர்களாய் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வருகிறவராய் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற தெளிவான சவாலை விடுக்கும் இயேசு கனித்ததும்பும் சொற்களுடன் தன் அறிவுரையை நிறைவு செய்கின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய 2வது பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 40 - 42 முடிவுள்ள பகுதிகளில், உங்களை ஏற்றுக்கொள்ளுபவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை ஏற்றுக்கொள்ளுபவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இறைவாக்கினர் ஒருவரை இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுபவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுபவர் அவர் நேர்மையாளர் என்பதனால் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிற அன்புக்குரியவர்களே, நம்முடைய வழக்காற்றில் நாம் சொல்லுவோமே, தர்மம் தலை காக்கும். இதைத்தான் இயேசு தனக்கே உரிய பாணியில் அழுத்தமாய் சொல்லுகின்றார். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், கடந்த வாரம் இதைத்தான் நாம் தியானித்தோம். ஏன் கடந்த வியாழக்கிழமை நற்செய்தி இதைத்தான் நமக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்வதால் நீங்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது. மாறாக என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுகின்றவரே, அதைத்தான் இயேசு என்று சொல்லுகின்றார். இறைவாக்கினருக்குரிய கைமாறு, நேர்மையாளருக்குரிய கைமாறு, என் சீடர் என்பவர் என்பதற்காக நீங்கள் செய்த செயல்களின் நிமித்தமான கைமாறு உங்களுக்கு வந்தே சேரும் என்பதை இயேசு சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்கள், ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது வரவேற்று உபசரித்தல், ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் கொடுத்தல் என்ற எண்ணங்களை எல்லாம் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் கூறிய போது தனது பணி வாழ்வில் கிடைத்த விருந்தோம்பலை கட்டாயம் அவருடைய உள்ளம் அசை போட்டிருக்க வேண்டும். மார்த்தா, மரியா, லாசர் ஆகிய நண்பர்களே அவர் பெற்ற வரவேற்பு, யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் சொல்லுகின்ற கானாவூர் திருமண திருவிருந்து அல்லது தொழுகை கூட தலைவனுடைய வீட்டில் கிடைத்த விருந்து, யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற சமாரிய பெண் தந்த குளிர்ந்த நீர், லூக்கா நற்செய்தி 19 நாம் வாசிக்கின்ற சக்கேயு கொடுத்த விருந்தோம்பல், அல்லது மத்தேயு நற்செய்தியினுடைய பிற்பகுதியில் நாம் வாசிக்கின்ற அந்த பரிசேயரான சிமியோன் கொடுத்த விருந்தோம்பல், இவை அனைத்தும் இயேசுவின் உள்ளத்தில் தோன்றியிருக்கும். தனக்கு கிடைத்த விருந்தோம்பல் அனுபவங்கள் தன்னை வளமடைய செய்துள்ளது போல தன்னுடைய சீடர்களின் வாழ்வையும் வளமாக்கும் என்பதை இன்றைய நற்செய்தியில் இயேசு உறுதியுடன் கூறுகிறார். அத்துடன் தன் சீடர்களுக்கு வரவேற்பளிக்கும் மக்களும் தகுந்த பலனை பெறுவர் என்பதையும் இயேசு தெளிவுடன் கூறுகின்றார். அன்புக்கினியவர்களே, இயேசு சொல்லித்தந்த விருந்தோம்பலும் வரவேற்பும் ஆதி கிறிஸ்தவர்களின் நடுவே நிலவிய அடித்தளமான அனுபவம் என்றால் அது மிகையாகாது. திருத்தூதர்கள் பணி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 42 இருக்கின்ற பகுதிகளிலும், திருத்தூதர்கள் பணிகளில் திருத்தூதர்கள் தங்களுடைய மறைபரப்பு பணியை மேற்கொண்ட காலகட்டங்களிலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளில், தொடக்க கால திருச்சபையினுடைய நம்பிக்கையாளர்கள் வாழ்ந்த பகுதிகளில் கொடுக்கப்பட்ட விருந்தோம்பல் வைபவங்களும் இதை நமக்கு சொல்லுகிறது. கிறித்துவ மறையை இத்தனை நூற்றாண்டுகளாக வாழ வைத்ததின் ஒரு முக்கிய காரணம் ஆதி கிறிஸ்தவர்கள் மற்றும் ஏனைய நல்ல உள்ளங்கள் சீடர்களுக்கு தந்த வரவேற்பும் விருந்தோம்பலும். இந்த வரவேற்பு இன்றி கிறித்துவம் மறை உயிர் வாழ்ந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். கிறித்துவின் சீடர்கள் ஊர் ஊராக அல்லது நாடு நாடாக கண்டம் கண்டமாக சென்றபோது அவர்களை வேட்டையாடி கொள்வதற்கு பல்வேறு குழுக்கள் இருந்தாலும் அவர்களை வரவேற்பதற்கு ஒரு சில இல்லங்கள் திறந்திருந்தன. இந்த இல்லங்களில் சீடர்களுடன் கூடிய மக்கள் நடுவே நற்செய்தி பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இயேசுவின் இறுதி உணவு நினைவு கூறப்பட்டது. ஆழமாக சிந்தித்தால் சீடர்களை வரவேற்ற இந்த இல்லங்களே முதல் ஆலயங்களாக விளங்கின. 4ஆம் நூற்றாண்டில் ரோமை பேரரசன் கான்ஸ்டன்டைன் கிறித்தவ மதத்தை ஏற்றுக்கொண்ட பின்னரே கிறித்தவர்களின் வழிபாட்டிற்கென ஆலயங்கள் எழுப்பப்பட்டன. அதுவரை கிறித்தவர்கள் மறைவிடங்களில் பூமிக்கடியில் ரகசியமாக கூடி வழிபட்டனர் என்பதை நம்முடைய திருச்சபையினுடைய வரலாறும் உலக வரலாறும் நமக்கு சொல்லுகிறது. முதல் 3 நூற்றாண்டுகள்
சாதாரண மக்கள் வாழ்ந்த இல்லங்களை கிறித்துவ மறை வளர்த்த நாற்றங்கால்களாய் விளங்கின. அத்தனை கொடுமைகளுக்கும் மத்தியில், வேதகலாபனைகள் மத்தியிலும் கிறிஸ்தவர்களிடையே நிலவிய வரவேற்பு, விருந்தோம்பல், பகிர்தல் ஆகிய பண்புகளே கிறிஸ்தவம் நோக்கி மக்களை ஈர்த்தன. இன்று கிறிஸ்தவ விருந்தோம்பலின் நிலை என்ன? அன்புக்குரியவர்களே, பொதுவாக இவ்வுலகில் விருந்தோம்பல் என்ற பண்பு குறைந்து மறைந்து வருவது போல கிறிஸ்தவ சமுதாயங்களிலும் மறைந்து வருகிறது. இன்று உலகெங்கும் நகரங்களில் வாழும் ஒவ்வொருவர் இல்லமும் பல்வேறு பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்ட அரணாக மாறியுள்ளது. அயலவர் மீது அச்சமும் சந்தேகமும் அதிகரித்து விட்டதால் வரவேற்பு, விருந்தோம்பல் ஆகிய அழகிய அம்சங்கள் காற்றோடு கரைந்து விட்டன. நமது சுயநல நெருப்பு கொழுந்துவிட்டு எரிவதால் தவித்த வாய்க்கு தண்ணீர் தரும் அடிப்படை ஈரமும் நமக்குள் வறண்டு வருவதை உணரலாம். அயலவரை, உறவினரை முகமுகமாய் சந்திப்பது ஆபத்து என்பதால் கருவிகளின் துணையை நாடுகிறோம். இன்றைய உலகில் நாம் பயன்படுத்தும் தொடர்பு சாதன கருவிகள் தூரங்களை அழித்துவிட்டன என்று பெருமைப்படுகிறோம். ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருப்போரையும் நம் கருவிகள் வழியை சந்தித்து கை குலுக்கும் அளவுக்கு நம் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்டது என்று பெருமைப்படுகிறோம். இவ்வுலக தொடர்புகள் போதாதென்று விண்ணுலகில் உள்ள கோலங்களையும் தொட்டுவிடும் அளவு நமது தொழில்நுட்பங்கள் வளர்ந்துவிட்டன. முன்பெல்லாம் நாம் பெரியவர்களை சந்திக்கின்ற பொழுது நாம் இப்படித்தான் பேசுவோம். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போல்லாம் உங்களை பார்க்கவே முடியல, இப்படி தான் நாம் பேசி கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ இப்படி பேசுகிறோம். இப்போல்லாம் உங்களை வாட்ஸ்அப்லேயே பார்க்க முடியறதில்ல, இப்போல்லாம் உங்களை ஃபேஸ்புக்லேயே பார்க்க முடியறதில்ல. அன்புக்குரியவர்கள், இப்படித்தான் நம்முடைய தொழில்நுட்பம் நம்மை மாற்றி இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் விண்வெளி ஆய்வு மையமான நாசா ஏவிய ஒரு விண்கலம் சூரிய குடும்பத்தின் எல்லையில் சுற்றி வரும் கோளான புளூட்டோவை நெருங்கி அங்கிருந்து தெளிவான புகைப்படங்களை அனுப்பியது. 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் விண்ணில் ஏவப்பட்ட புதிய தொடுவானங்கள் என்கின்ற விண்கலம் நியூ ஹரிசோன்ஸ் மணிக்கு ஏறத்தாழ 50,000 கிலோமீட்டர் வேகத்தில் 9 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து சூரிய குடும்பத்தின் தூரத்து உறவினரை தொட்டுவிட்டது. பூமிக்கும் புளூட்டோவுக்கும் இடையே உள்ள தூரம் ஏறத்தாழ 600 கோடி கிலோமீட்டர்கள் என்று கூறப்படுகிறது. விண்வெளியில் 600 கோடி மீட்டர்களை கடந்து புளூட்டோவை தொட்டுவிட வழிகளை கண்டுபிடித்த நாம் பக்கத்து வீட்டுக்காரரை தொட்டுவிட அவர்களை வரவேற்க விழிகளை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் எழுகிறது. விண்வெளியை வெல்லும் நாம் நம் மனவெளியை வெல்ல முடியவில்லையே என்கின்ற நெருடலும் இருக்கத்தான் செய்கிறது. நமது காலத்தின் முரண்பாடு என்கின்ற தலைப்பில் பாப் மூர்ஹெட் என்பவர் எழுதிய வரிகள் இந்த நெருடலை வெளிப்படுத்துகிறது. 1995ஆம் ஆண்டு எழுதப்பட்ட இந்த குறுங்கட்டுரையில் இப்படியாக அது சொல்லப்படுகிறது. பெரும் முயற்சிகள் எடுத்து விண்வெளியை கடந்து நாம் நிலவை தொட்டுவிட்டு வந்துள்ளோம். ஆனால் தெருவை கடந்து அடுத்த வீட்டுக்காரரை சந்திக்க நாம் தயங்குகிறோம். விண்வெளியை வென்றுவிட்டோம், ஆனால் ஆழ்மன வெளியை வெல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, என்று நமக்கு தரப்படுகின்ற இந்த எல்லா சிந்தனைகளையும் சற்று ஆழமாய் சிந்திப்போம். நாம் மீண்டும் நம்முடைய வழக்காறுகளை, வாழ்வியல் முறைகளை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இந்த நோய் தொற்று காலம் கூட அப்படிப்பட்ட செய்தியை நமக்கு சொல்லுகிறது. 100வது நாளை நாம் தொடப்போகிறோம். கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி 144 தடை உத்தரவு வந்தது. நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு சிறு நோய் கிருமி நம்ம எல்லாம் இயங்க விடாமல் முடக்கி வைத்திருக்கிறது. இந்த நோய் கிருமி நிமித்தமாய் வேலை இழப்புகள், வறுமை, பசி, எப்படி வாழ்ந்த குடும்பம், மணிமேகலை என்கின்ற நம்முடைய இலக்கியத்தில் அக்ஷய பாத்திரம் என்கின்ற
ஒன்றை குறித்து நாம் வாசிக்கணும். அது அள்ள கொடுத்து கொண்டே இருந்தது. நம்முடைய தமிழ் மரபு அப்படிப்பட்ட விருந்தோம்பலின் இலக்கணமாயிருந்தது. ஆனால் இன்று அது மறைந்து நம்மை ஒரு வட்டத்திற்குள் வைத்து வெளி உலகோடு தொடர்பில்லாதவர்களாய், தொடர்பு சாதனங்கள் வழியாய் தொடர்புகளை உருவாக்கி கொண்ட மனிதர்களாய், இயந்திரங்களாய் நம்மை மாற்றி இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, ஒருவேளை இந்த நோய் தொற்றினுடைய தாக்கம் குறைய ஆரம்பித்த பிறகாவது நாம் நம்முடைய மண்ணின் பண்பாட்டை மீட்டெடுப்போம், நம்முடைய வாழ்வியலை நாம் மீட்டெடுப்போம், நம்முடைய வாழ்வியல் கூறுகளை நாம் மீட்டெடுப்போம், அதற்கு புதிய அர்த்தத்தை கொடுப்போம். நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த விருந்தோம்பல் என்கின்ற கடவுளின் செயல்பாடு. இயேசு கூட விருந்தோம்பல் செய்தார். 5000 பேருக்கு உணவளித்தது இயேசுனுடைய விருந்தோம்பல். இயேசு விருந்தோம்பல் கொண்டாடியதோடு மட்டுமல்லாமல், பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் இயேசுவும் செய்தார் என்பதை விவிலியம் நமக்கு எடுத்துரைக்கிறது என்பதையும் நாம் நினைவு கூர்ந்து, எதிர்வரும் நாட்களில் நம்முடைய கலாச்சாரத்திற்கு, நம்முடைய பண்பாட்டிற்கு, நம்முடைய வாழ்வியலுக்கு மிக முக்கிய பண்பாக கூறாக இருக்கின்ற விருந்தோம்பலை விவிலியின் பின்புலத்தில் நாம் மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். திருமுழுக்கு நாள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் உயிர்ப்பிலும் கூட நாம் இணைந்திருக்கின்றோம். அதன் வழியாய் நாம் கடவுளுக்கு உரியவராய் இருப்போம் என்று சொல்லி இந்த 2வது வாசகத்தின் வழியாய் கடவுள் நமக்கு அறிவுரை வழங்குகின்றார். விருந்தோம்பல் செயல்பாட்டின் மூலமாகவும் நாம் கடவுளோடு இணைந்து வாழுகிறோம், கடவுளுக்குரியவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய மரணத்திற்கு பின்பாக நம்முடைய இத்தகைய செயல்பாடுகள் நம்மை வரலாறு பேசும் என்பதை நினைவு கூர்ந்து நம்முடைய மன்றாட்டுக்களை, ஜெபங்களை இயேசுவின் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து நேர்மையாளருக்குரிய, இறைவாக்கினருக்குரிய, கடவுளின் பெயரால் ஏற்றுக்கொள்பவருடைய கைமாறை நாம் பெற்றுக்கொள்ள, குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். இறை வாக்கினர்களை ஏற்றுக்கொள்ள அறிவுறுத்தியவரே எம் இறைவா, திரு அவையை வழி நடத்தும் திருத்தந்தை, பணியாளர்கள் நற்செய்தி பணியை முதன்மையாக கொள்ளவும், நேர்மையாய் உள்ளன்போடு மக்களோடு தம்மை இணைத்து எளிய வாழ்வை மேற்கொண்டு அதன் மூலம் நற்செய்தியை செயல்படுத்தவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நேர்மைக்கு கைமாறு தருபவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளுவோர் நீதியின் பாதையில் நேர்மையான ஆட்சி செய்யவும், மக்கள் நலனை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படவும், பிரிவினைவாதத்தை தூண்டாமல் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்தி நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்ல நல்லறிவு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்றவரே எம் இறைவா, எங்கள் வாழ்வில் எதிர்கொள்ளும் அன்பின் தேவையில் உழல்வோர், பொருளாதார தேவையில் உள்ளோர் மற்றும் உடல்நலக் குறைவால் வாடுவோர் அனைவரையும் அன்போடு ஏற்றுக்கொள்ளும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமாக்கும் வல்லவரே எம் இறைவா, எம் உலகையே அச்சுறுத்தும் கொள்ளை நோயால் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கும் மக்களை பாரும். நோயின் தாக்கம் குறைந்து நோயால் வாடுவோர் விரைவில் குணமடையவும், நோய் எதிர்ப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரம் தருபவரே எம் இறைவா, எம் பகுதியில் போதிய மழை பொழிவு ஏற்படவும், நீர்நிலைகள் நிறைந்து வேளாண்மை சிறக்கவும், குடும்ப மகிழ்ச்சி அமைதி பெருகி சமூக பொருளாதாரம் ஏற்றம் பெற்று இயல்பு வாழ்வு திரும்பவும், மாணவர்களின் எதிர்காலம் சிறக்கவும், உள்ளத்தின் வேண்டுதல்கள் நிறைவேறவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள யாவருக்காகவும் மன்றாடுவோம். குறிப்பாக இந்த நாட்களில் நோயினால் பாதிக்கப்பட்டு நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கின்ற யாவரையும் குணம் தரும் இயேசுவின் வல்லமை அவர்களை தொடவும், நோய் நீங்கி நலம் பெறவும், மீண்டும் குடும்பத்தாரோடு இணைந்திடவும் செபிப்போம். நம்முடைய அருட்பணியாளர்கள் சிலரும் கூட இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் மருத்துவ உதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் செபிப்போம். இறைவன் தாமே இவர்களை குணப்படுத்தி மீண்டும் கடவுளுடைய பணியை, திருப்பணியை செய்ய அவர்களை அவர்களுடைய பணித்தலங்களுக்கு அனுப்பி வைக்க செபிப்போம். நூற்றி 44 தடை உத்தரவு நிமித்தமாய் அதிகாரத்தை தங்களுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு சட்டத்திற்கு முரணாக அதிகார துஷ்பிரயோக செயல்களின் மூலமாய் 2 படுகொலைக்கு உள்ளாகி மரணித்த நம்முடைய உறவுகள் சாத்தான்குளம் பகுதியை சார்ந்த தந்தை ஜெயராஜ், மகன் ஃபெனிக்ஸ் இவர்களுடைய ஆன்மையிலை பாறுதலுக்காக செபிப்போம். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்பத்தாருக்காகவும், குறிப்பாக தாயார் செல்வராணி அவர்களுக்காகவும், ஃபெனிக்ஸ் அவருடைய 3 சகோதரிகளுக்காகவும் மன்றாடுவோம். இதை போல் நம்முடைய தமிழகத்தினுடைய, ஏன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் சாமானிய மக்கள் அதிகாரம் பெற்றிருக்கின்றவர்களால் பெரும் இன்னலுக்கும் கொடுமைக்கும் மிகுந்த காயங்களுக்கும் உள்ளாகியிருக்கிறார்கள். அவர்களுடைய பொருட்களும் சேதப்படுத்தப்பட்டு மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். சிலர் தற்கொலைகளை கூட செய்திருக்கிறார்கள் என்பது இன்றைய நாளேடு நமக்கு தந்திருக்கிற செய்தி. எனவே இத்தகைய செயலில் ஈடுபடுவோர் மனித தன்மையோடு நடந்து கொள்ளவும், மனிதர்களை மனிதர்களாக காணவும், அவர்களுக்குள் இருக்கின்ற கடவுளை தரிசிக்கவும், இவர்களுக்கான தூய ஆவியானவருடைய ஞானத்தை கடவுள் வழங்கும்படியாய் செபிப்போம். நோய் தொற்று காலத்தில் முன்வரிசை நின்று போராடும் மருத்துவர்களையும் செவிலியர்களையும், அவசர ஊர்தி வாகனங்கள் ஆம்புலன்ஸ்களையும் ஓட்டுகின்ற ஓட்டுநர்களையும், தூய்மை பணியாளர்களையும், மருத்துவத்துறையை சார்ந்த எல்லா நல் உள்ளங்களையும்
தாராள கொடையுள்ளம் கொண்ட நல்ல மனிதர்களையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போம். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுபவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்ளுபவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார் என்று மொழிந்த இயேசுவே, உம் மக்கள் உம் திருப்பாதம் கொண்டு வந்து ஜெபித்த எல்லா மன்றாட்டுக்களையும் ஜெபங்களையும் ஏற்று உம்மிடமிருந்து ஆசீர்வாதத்தை, சுகத்தை, நல் ஞானத்தை கைமாறாக பெற்றுக்கொள்ள அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்க்கையை விட எந்தன் பழமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் பழமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா, கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மாலதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் ஏறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்துதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரலோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி
பாடுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே தாயே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அப்பா கடவுளைப் போல், இயேசுவைப் போல், அன்னை மரியாளைப் போல், மார்த்தா மரியா லாசரைப் போல் விருந்தோம்பல் என்னும் நற்பண்பு வழியாய் இறைவாக்கினருக்குரிய தகுதியை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி கரம் விரித்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாணாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருபலம் கொள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். விருந்தோம்பல் என்னும் உயரிய பண்பால் கடவுளை நம்மோடு நெருக்கமாக்கியவர். இயேசுவின் தெய்வீக விருந்திற்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும்.
என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. திருப்பாடல்கள் 102 இறைவசனம் 1. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்த உணவாக உட்கொண்டு இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதரு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உம் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருளிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருளிருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட என கழிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அழைத்திருப்பாய். நீ என்றும் அழைத்திருப்பாய். உம் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா.